நீங்க கோவப்பட மாட்டீங்களே? கோவம்லாம் படமாட்டமா, சொல்லு. அப்பா, தைரியமா சொல்லு. அது வேற யாரும் இல்லப்பா. அது பாஸ்கர் தான்ப்பா. பாஸ்கர் பல பித்தலாட்ட வேலைகளை செஞ்சிருக்கான். அதுக்கு நான் தான் சாட்சி. என்ன அவன் பகைச்சுக்கிட்டு உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னான்னா சொல்ல மாட்டான், சொல்லவே மாட்டான். அதையும் மீறி அவன் சொல்லிட்டான்னா கம்பிகளுக்கு பின்னாடி இந்த ஜென்மம் முழுக்க கழிக்க வேண்டியதுதான். நான் உங்களை மாதிரி சாவி கொடுத்து ஆடுற பொம்மை கிடையாது. என்ன சொன்ன? உண்மையதான் சொன்னேன். குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு வருது சகஜம்தான். அதனால பிரிஞ்சு கூட போலாம். தூபம் போட்டு பகைய வளர்த்து விடுறவங்களுக்கு அந்த பந்த பாசனம் புரியாது. இந்த ஊசி போட்டதுனால ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா தூங்குவார். இப்போ அவருக்கு ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். டாக்டர், இவருக்கு என்னாச்சு? ப்ரெஷரு, ஹை ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால மயக்கம் போட்டார். வேற ஒன்றும் இல்லையே டாக்டர்? வேற பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒன்று, இப்படியே டென்ஷன் ஆகிட்டு இருந்தாருன்னா ஃப்யூச்சரில் ஹார்ட் அட்டாக் வரும், சிவியராக அட்டாக் ஆகும். அப்படி வராமல் பார்த்துக்குங்க. அவர் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது, தேவையில்லாமல் டென்ஷன் ஆகக்கூடாது. அவர் வழக்கமாக சாப்பிட்ற பிபி மாத்திரைகளை கண்டினியூ பண்ண சொல்லுங்க. நான் நாளைக்கு மார்னிங் அல்லது ஈவினிங் வந்து பார்க்குறேன். ஓகே, பார்த்துக்குங்க. வரேன். அம்மா, அப்பாவை இந்த கதிக்கு ஆளாக்குன அந்த சக்கரவர்த்தியும் சுதர்ஷனையும் நான் சும்மா விட போறதில்ல. சித்த இருங்கோ. டாக்டர் என்ன சொல்லிட்டு போனாருன்னு ஞாபகம் இருக்குல்ல? அப்பாவுக்கு இன்னொரு முறை இப்படி ஆயிடப்படாது, டென்ஷன் வரப்படாது, பிபி ஏறப்படாது. இப்ப நீங்க அங்க போய் அங்க ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுத்துனா இவருக்கு என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? முதல்ல அவர் உடம்பு தேறட்டும். அப்பா உயிர் தான் நமக்கு முக்கியம். அப்புறம் மத்ததை பத்தி யோசிப்போம். சரி வாங்க, முதல்ல கோயிலுக்கு போய் அப்பா பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம். அம்மா, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். எந்திரிங்கோ, எந்திரிங்கோண்ணா. போடா, அம்மா இருக்காங்கல்ல, போயிட்டு வா. பாத்துக்கோங்கம்மா. அவனுக்கு கோவம் வராம பாத்துக்கோ. அப்பா, என்னம்மா? அது வந்துப்பா, நேத்து ஒரு விஷயம் கேட்டீங்கல்ல என்கிட்ட. அது நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி கேட்டீங்கல்ல. ஆமா, நீ கூட இன்னைக்கு சொல்றேன்னு சொன்ன. ஆமாப்பா, நான் சொல்லியிருந்தேன். அது வந்துப்பா, அது யாருன்னா சொல்லு. நீங்க கோவப்பட மாட்டீங்களே? கோவம்லாம் படமாட்டமா, சொல்லு. அப்பா, தைரியமா சொல்லு. அது வேற யாரும் இல்லப்பா. அது பாஸ்கர் தான்ப்பா. பயந்துட்டியாடா? இவ்வளோ நாள் இந்த அப்பா கூட பழகி என்னை பத்தி புரிஞ்சுக்காம இருக்க பாத்தியா? பாஸ்கர் கட்டுறா தாலியனா கட்டிட போறா. இதுக்கு ஏன் நீ இவ்வளோ யோசிக்கிற? ஆமா, இப்ப நீ பாஸ்கரை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறதுக்கு அப்படி என்ன ஒரு தனி சிறப்பு இருக்குன்னு நீ நினைக்கிற? என்ன வந்தனா? நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. அப்பா, நான் சுரேஷத்தனை தான்ப்பா விரும்பினேன். ஆனா அவர் என்ன ஏமாத்திட்டு அந்த கௌசல்யா கழுத்துல தாலி கட்டிட்டாருப்பா. அந்த சுரேஷ் கௌசல்யாவை பழி வாங்கணும்னா பாஸ்கர் கல்யாணம் பண்ணதான்ப்பா நடக்கும். ஏன்னா சுரேஷ் பாஸ்கர் 2 பேருமே அந்த ராஜரத்னத்தோட நெருக்கமா உறவு வச்சிருக்கிறதுனால அவங்கள அடிக்கடி சந்திக்கிற சூழ்நிலை எனக்கு உருவாகும். அதெல்லாம் நம்ம போட்ட திட்டப்படி சுரேஷ பழி வாங்குறது சுலபமா இருக்கும்.
அதுக்காக தான்ப்பா பாஸ்கர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் முடிவு பண்ணிருக்கேன். உன்னோட முடிவு எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. வேற எந்த காரணத்துக்காக நீ பாஸ்கரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தா எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா நீ அந்த சுரேஷை பழி வாங்கறதுக்காக நான் பாஸ்கரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற பாரு, அங்கதான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது. ஏன்னா கொக்கு தலையில வெண்ணைய வச்சு கொக்க பிடிக்கிற கதையாயிடக்கூடாது. நீங்க பேசுறதே தப்புப்பா. நான் நல்ல தெளிவா திட்டம் போட்டுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நம்ம சௌந்தர்யா அக்கா எவ்வளவு பாடுபட்டு எனக்கு கிடைக்காத அந்த சுரேஷத்தான் கூட அந்த கௌசல்யா நிம்மதியா வாழக்கூடாதுன்னு திட்டம் போட்டு பிரிச்சு அவங்கள அந்த வீட்டை விட்டு துரத்துனாங்கல்ல. ஆனா இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமாப்பா? அந்த சுரேஷ் கௌசல்யா வளைச்சிட்டு போய் அந்த ராஜரத்ன வீட்டுல நிம்மதியா 2 பேரும் வாழ போறாங்க. எப்படிப்பா நடக்கலாம்? எனக்கு துரோகம் பண்ண அந்த சுரேஷ் நிம்மதியா வாழ நான் விட மாட்டேன்ப்பா. சொல்லுங்கப்பா. நான் பாஸ்கர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாஸ்கரோட மனைவியா அதே ராஜரத்னத்தோட வீட்டுல நானும் செட்டில் ஆகி சுரேஷ் கௌசல்யாவை நிம்மதியா வாழவே விட மாட்டேன்ப்பா. நிச்சயமா 2 பேரும் பிரிப்பம்பா. அதேங்கப்பா, உன்னை நான் ரொம்ப சின்ன பொண்ணு நினைச்சேன். ஆனா இவ்ளோ தொலைநோக்கு சிந்தனையோட யோசிப்பேன்னு எனக்கு தெரியாம போச்சுமா. நீ அந்த சுரேஷை பழி வாங்கறதுக்காக தான் பாஸ்கரை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், பரிபூர்ண திருப்தி. நீ தாராளமா பாஸ்கரை கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ். நம்மளை விட நம்ம பொண்ணு பெரிய கிரிமினலா இருக்கா? ஆ? நல்லா வருவா. என்னாச்சு கௌசி? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் கவலைப்படாத. என்னாச்சு கௌசி? அப்புறம் மாப்பிள்ள, அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? கௌசல்யாவை நன்னாருன்னு வாழ்த்து தானே அனுப்புனாங்க. என்னம்மா, என்னாச்சு? ஏம்மா கண் கலங்குற? ராஜரத்ன மாமாவும் நீங்களும் சொன்னதுனால தான் நான் இவரோட அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போனேன். நான் நினைச்சது மாதிரிதான் நேக்கு நடந்துச்சு. இவரோட அம்மா நேக்கு ஆசீர்வாதம் பண்ண மனசு இல்லைனாலும் பேசாம இருந்திருக்கலாம். என்ன ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிட்டா. அக்கா, அது மட்டும் இல்லப்பா, முழுசா ஒரு நாள் கூட நான் சந்தோஷமா வாழ முடியாதுன்னு சாபம் வேற விட்டாங்க. பரவாயில்ல, விடுமா. அவா பெரியவா, தப்பு அவங்க பண்ணதாகவே இருந்துட்டு போட்டோம். நீ தனியா போற விஷயத்த அவ கிட்ட நேர்ல போய் சொல்லிட்டு வந்துட்டல்ல, அது போதுமா. குடும்பத்துக்கு நீ எந்த தகவலும் தெரிவிக்காம முக்கியமான முடிவுகளை நீயே எடுத்துட்டா மாதிரி நாளைக்கு யாரும் தப்பா பேசிடக்கூடாது பாரு. உங்க மாமியார் பேசின வார்த்தைகள் அவங்க உதட்டுல இருந்து வந்ததுமா, மனசுல இருந்து வந்திருக்காது. கண்டிப்பா அவங்க மனசுக்குள்ள நீ நன்னா இருக்கணும்னு தான் வாழ்த்தி இருப்பாங்க. மாமா, இன்னைக்கு எங்க அம்மா கோவத்துல பேசின பேச்சு அத்தனையும்
அவங்க சுயநலத்தை முன்னிறுத்தி பேசின பேச்சு தான். சுயநலத்துல பேசின பேச்சு, விட்ட சாபம் எதுவுமே பலிக்காது. மாமா, கௌசல்யாவை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு நான் தான் முக்கியம். நான் அவளுக்கு அனுசரணையா இருக்கிறப்ப அவ யாரை பத்தியும் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் கௌசல்யாவை கண் கலங்காம வச்சு காப்பாத்துவேன். ப்ளீஸ் என்ன நம்புங்க. மாப்பிள்ள, ரொம்ப நன்றி மாப்பிள்ள. என்ன மாமா இதெல்லாம்? கௌசல்யா, நடந்தது எல்லாத்தையும் மறந்துடும். நடந்ததை நினைச்சு கவலைப்பட்டு இருந்தா நடக்க வேண்டியதை பற்றி யோசிக்க முடியாம போயிடும். அதனால நடந்தது எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடும். ஒரு புது வாழ்க்கையை வாழறதுக்கு முயற்சி பண்ணு. கௌஷியக்கா, உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நோக்கு கல்யாணமே நடக்காது, நீ ஒரு ராசி இல்லாதவன் இந்த ஊரே பேசிச்சு. ஆனா நோக்கும் சுரேஷ் அத்திம்பேருக்கும் நன்னா கல்யாணம் நடந்தது. அதே மாதிரி உன் கல்யாணத்துக்கு அப்புறம் அத்திம்பேரோட அம்மா எவ்வளவோ பிரச்சனைகள் கொடுத்தோம், அதை எல்லாம் பொய்யாக்குற மாதிரி நீ வாழ்ந்து காட்டணும். புரியுதா? மாமா, அப்ப நாங்க கிளம்புறோம். ஆ. கௌசல்யா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கப்பா. போயிட்டு வரேன் மாமா. சரிப்பா. வரேன்க்கா. ம். வரேன். வரேன்ப்பா. வா. சார், எப்பவுமே எங்க அண்ணனை தான் வர சொல்லி பேசுவீங்க. இன்னைக்கு திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி என்னை வர சொல்லி பேசணும் சொன்னீங்க. நீங்க சொன்னது எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்ன விஷயம் சார்? ரொம்ப பதட்டமா வந்திருக்க. சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்றியாம்மா? இல்ல வேண்டாம் சார். என்ன விஷயம் சொல்லுங்க சார். அம்மா நித்யா, தேவையான அளவுக்கு நான் பணத்தை சம்பாரிச்சு வச்சிருக்கேன். நீங்கள்லாம் சொல்றீங்களே பணக்கார ராஜரத்னம், அவரை விட ஒரு படி மேலேயே சம்பாரிச்சு வச்சிருக்கேன். என்ன, அவர் நல்ல விதமாக சம்பாரிச்சு வச்சிருக்காரு, நான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சம்பாரிச்சு வச்சிருக்கேன். அதனால் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. என்ன, மீன் வித்த காசு நார போகுதா இல்லை நாய் வித்த காசு கொலைக்கு போகுதா? சொல்லு. சார், கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இப்போ எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்கிறீங்க? சே 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 பாத்தியா, நான் ஒரு விஷயத்த சொல்ல வந்து இப்படி சுற்றி வளைச்சி. சரி, நேரடியாக விஷயத்துக்கு வரேன். என் பொண்ணு வந்தனா உங்கள் அண்ணன் பாஸ்கரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். இதை எப்படியாவது பாஸ்கர்கிட்ட எடுத்து சொல்லி நீ தான் அவங்ககிட்ட சம்மதம் வாங்கணும். சார், எங்கள் அண்ணனுக்கும் வந்தனாக்கும் சீக்கிரமாக கல்யாணம் நடந்து வந்தனா எனக்கு அண்ணியாக வரணுன்ற ஆசை எனக்கும் இருக்கு. ஆனால் கல்யாணன்றது என்னோட ஆசையிலையோ இல்லை என்னோட முடிவிலையோ இல்லை. முழுக்க முழுக்க என் அண்ணன் சம்மந்தப்பட்ட விஷயம். நான் அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு உங்களுக்கு சீக்கிரமாகவே ஒரு நல்ல தகவல் சொல்கிறேன். அந்த தகவல் எனக்கு சாதகமான தகவலா இருக்கணும் நித்யா. என்ன வேண்டான்னு சொன்ன அந்த சுரேஷத்தா என்னோட ஆசைகள் எல்லாம் நிராகரிக்க காரணமா இருந்த அந்த கௌசல்யா, அவங்க 2 பேருமே அந்த ராஜரத்னத்தோட வீட்டில் வாழ போறதா நான் கேள்விப்பட்டேன். அங்கேயும் அவங்க 2 பேரும் நிம்மதியா வாழவே கூடாது. கௌசல்யாவை சுரேஷ் வீட்ல இருந்து என்னோட அக்கா துரத்தணும்னு ஆசைப்பட்டா. அதே போல அவளை ராஜரத்னம் வீட்ல இருந்து பாஸ்கரோட மனைவியா இருந்து நான் துரத்த ஆசைப்படுறேன். கவலைப்படாத வந்தனா, அவள் அந்த ராஜரத்னம் வீட்டிலேருந்து மட்டும் இல்லை, இந்த உலகத்தை விட்டே நாம 2 பேரும் சேர்ந்து அனுப்பிச்சு வச்சிரும். வெரி குட் நித்யா, வெரி குட். என்னோட ஆசை, என் பொண்ணோட விருப்பம், இது எல்லாத்தையும் பாஸ்கர்கிட்ட எடுத்து சொல்லி பாஸ்கர் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. நித்யா, பாஸ்கர் என் பொண்ணு ஊனன்ற காரணத்தை காட்டி இந்த கல்யாணத்தை மறுத்துடக்கூடாது. அது இல்லாமல் நீ தான் பார்த்துக்கணும். ஏகப்பட்ட சொத்தை சம்பாரிச்சு வச்சிருக்கேன். அதில் பாதி என் பொண்ணு சௌந்தர்யாவுக்கும் பாதியை என் பொண்ணு வந்தனாவுக்கும் தான் எழுதி வைக்க போறேன். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ,
இந்த ஜென்மம் ஃபுல்லா ராத்திரி பகலா அவன் கண்ணு முழிச்சு உழைச்சா கூட என் சொத்துல 10% கூட அவனால சம்பாதிக்க முடியாது. அதனால நீ தான் அவன்கிட்ட எடுத்து சொல்லி ஒரு நல்ல பதிலோட வரணும். புரியுதா? சரி சார், நான் கிளம்புறேன். அண்ணன்கிட்ட பேசிட்டு ஒரு நல்ல முடிவை உங்ககிட்ட சொல்கிறேன். வரேன் சார். வரேன் வந்தனா. சரி அப்பா, பாஸ்கர் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பாராப்பா? இல்ல சுரேஷ் அத்தா மாதிரி அவரும் மறுத்துருவாராப்பா? நோனோ, சுரேஷ் கதை வேறம்மா. ஆனா பாஸ்கர் பல பித்தலாட்ட வேலைகளை செஞ்சிருக்கான். அதுக்கு நான் தான் சாட்சி. என்ன அவன் பகைச்சுக்கிட்டு உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னான்னா சொல்ல மாட்டான், சொல்லவே மாட்டான். அதையும் மீறி அவன் சொல்லிட்டான்னா கம்பிகளுக்கு பின்னாடி இந்த ஜென்மம் முழுக்க கழிக்க வேண்டியதுதான். அப்படிலாம் நடக்காது, நீ கவலைப்படாத. கண்டிப்பா அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவான். ஓகே? வா வா சுரேஷ், வா. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். என் வாழ்வோட சந்தோஷமா நாள்னா அது இதுதான். இது உன் வீடு. நீ என் மக மாதிரி. மாதிரி என்ன, மகனே தான். இங்க உள்ளதெல்லாம் எதுவுமே உனக்கு போகதான் மத்த எல்லாத்துக்கும். அதனால நீ ஃப்ரீயா இரு. கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி அப்புறமும் சரி கௌசல்யா எத்தனையோ சங்கடங்களை சந்திச்சு மீண்டு வந்திருக்கிறா. இங்கே அவ சந்தோஷத்தை தவிர வேற எதுவுமே அனுபவிக்க கூடாது. அவ பட்ட துன்பமெல்லாம் இந்த நிமிஷத்தோட போச்சு. அவ முகத்துல இனிமே எப்பவும் அளவு கடந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தான் நான் பார்க்கணும். சார், முதல்ல நான் இங்க வரத்துக்கு ரொம்ப தயங்கினேன். ஆனா எங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையை பார்த்து கௌசல்யாவோட ஹெல்த்துக்காக இங்கேயே வந்துடலான்னு டிசைட் பண்ணிட்டேன். இந்த விஷயத்துல எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் சார். சரி சரி, நீ கௌசி அழைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் ரெஸ்ட் எடு. சரி சார், வா கௌசி. டேய் சஞ்சய், உன்னுடைய வாரிசை இந்த வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்துட்டேன்டா. இப்போதான்டா நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கு. உன்னுடைய வாரிசை சுமந்துக்கிட்டு கௌசில இந்த வீட்டில் நடக்கிறது நீயே நடமாடுற மாதிரி இருக்குடா. என்னது ஒரே குழப்பமா இருக்கு? சுரேஷ் கௌசல்யா கல்யாணம் ஆனவங்க. சுரேஷ் வீட்டுல பிரச்சனைனா கௌசல்யா வீட்டுல தான் போய் வாழணும், இல்ல 2 பேரும் தனியா வாழணும். ஆனா பெருசு இங்க அழைச்சிட்டு வந்து குடும்பம் நடத்த சொல்றது டூ மச்சா தெரியுது. ஒண்ணுமே புரியலையே. டேய் சுரேஷ், ஒரிஜினல் வாரிசு சஞ்சயை ஒழிச்சவனா உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறதா எனக்கு சிரமம். இந்தாங்க. என்ன சர்க்கரையை போடாம கொண்டு வந்திருக்க? மறந்துட்டேன். மறக்கல, மறைக்கிற. மனசுல எதையாவது வச்சுட்டு இருந்தா அதோட ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கும். அப்பப்போ மனசை பத்தி நினைச்சு பாத்துக்கோங்க. சரி, சர்க்கரை போட்டு எடுத்துமா போ. சுதர்சன், வாங்க. ஸ்வீட் எடுத்துக்கோ. ஸ்வீட்டா? யா, சின்ன சின்ன சக்சஸ் இருந்தா கூட அப்பப்போ செலிப்ரேட் பண்ணிடணும். அதுதான் இந்த சக்கரவர்த்தியோட ஸ்டைல். ஓகே ஓகே. சரி, இப்போ என்ன சக்சஸ் ஆச்சு நமக்கு செலிப்ரேட் பண்றதுக்கு? சுதர்சன், ஹியூமர் கிளப்ல சாரிய நீ அவமானப்படுத்தி அனுப்புனியே, அதோட ரியாக்ஷன் அவனோட பிபி எகிரி போய் ஹார்ட் அட்டாக் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திருச்சு, தெரியுமா? சிரிப்பாவது. இதுவா சின்ன வெற்றி? பெரிய வெற்றி. என்னோட எதிரிக்கு நான் கொடுத்த முதல் அடி. அந்த ஆள் உயிரோட இருக்கிற வரைக்கும் இது நமக்கு ஒரு சின்ன வெற்றி தான். இனிமே அந்த ஆளு ஹியூமர் கிளப் பக்கம் போகவே மாட்டான். ஃபேமிலியே சோகத்துல மூழ்கி கிடக்கு. இதுல ஹியூமர் ஆவது
கிளப் ஆவது சிரிப்பாவது. உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? அவர் யாரு? உங்க கூட பிறந்த அக்கா புருஷன், உங்களை தூக்கி வளர்த்தவரு, உங்க அப்பாவுக்கு சமம் இல்ல. அவரை போய் பொது இடத்துல வச்சு அவமானப்படுத்திருக்கீங்களே, உங்களுக்கு பாவமா இல்ல? இல்ல, இது பாவம் கிடையாது. அந்த ஆள் எனக்கு பண்ண துரோகத்துக்கு இது நான் கொடுத்த பதிலடி, அவ்வளவுதான். அப்படி என்னதான் அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க? என்ன விட்டுத்தல, உனக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் பிறப்பை பத்தி எந்த இடத்துல வச்சு அந்த ஆளை அவமானப்படுத்தி பேசினானோ அதே இடத்துல வச்சு நான் அவமானப்படுத்துறேன். இதெல்லாம் தப்பு இருக்கு? நிச்சயமா அவர் அப்படி பேசியிருக்க மாட்டாரு. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் என்ன மருமகளா நினைக்கல. அவர் என்ன மக மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காரு. இது உங்ககிட்ட யாரோ கட்டி விட்ட கதை. என்ன சுதர்சன் இது? உங்க வைஃப் என்ன சந்தேக கண்ணோட பாக்குறாங்க? வர வர உன் பேச்சே சரியில்லை. யாரோ உன் மனசை கலைச்சு விட்டுருக்காங்க. யாரும் என் மனசை கலைச்சு விடல. நான் உங்களை மாதிரி சாவி கொடுத்து ஆடுற பொம்மை கிடையாது. என்ன சொன்ன? உண்மையதான் சொன்னேன். குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு வருது சகஜம்தான். அதனால பிரிஞ்சு கூட போலாம். தூபம் போட்டு பகைய வளர்த்து விடுறவங்களுக்கு அந்த பந்த பாசனம் புரியாது. இனிமே ஒரு வார்த்தை பேசக்கூடாது சொல்லிட்டேன். பேசுவேன். உங்களை எதிரி கிட்ட இருந்து காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. யாரை இப்ப எதிரிங்கிற? எதிரி எதிரதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, பக்கத்துல கூட இருக்கலாம்.